அறிவு, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வாமா. மா, நான் அறிவு இல்லம்மா, அகிலன். மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவே பேசணுமா? ஆமாம்மா. நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதை நான் கன்சிடர் கூட பண்ண மாட்டேன். மா, இத பாரு அகில், சில விஷயங்களை கருணை இல்லாம நம்ம கடந்து வந்துடணும். சும்மா ஒரே இடத்துல நம்ம நின்னுட்டே இருக்க கூடாது. மா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளுமா. நீ உன் காதலை பத்தி பேசுவ, அது எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் கத்துவேன், நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் எனக்கு பிபி ஷூட் அப் ஆகும்டா. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டமா, அதை தேடி எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பெத்த புள்ள கிட்ட பேச யோசிக்கிற அம்மா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்குமா. சித்தி, அந்த ஃபைல்குள்ளே முகத்தை வச்சிட்டு இருக்காதீங்க, நல்லது இல்ல. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அவன் பேசிட்டு போயிடுவான். நீ என்ன அவனுக்கு ரெக்கமெண்டேஷனா? சரி சொல்லுடா, நான் எதை தொலைச்சேன், நீ எதை தேடி வச்சிருக்க? வீட்டை திருப்பி கூடன்னு கேக்குறியாமா? ஓ, அந்த மிஸ் சென்னை பிரச்சனை. அப்போ அம்மா கொடுத்த வாக்க தவறிட்டா, நேர்மை தவறிட்டா. அந்த நேர்மைய நீ மீட்டெடுக்க போற இல்ல? நான் அப்படிலாம் சொல்லணுமா? சாதாரணமா இருந்தவங்கள ஒரு படி மேல ஏத்தி வச்சுட்டேன். திருப்பி தரை இறக்கி விடுறதோ தள்ளி விடுறதோ நல்லதில்லம்மா. அகில், நான் பியூர்லி பிசினஸ் உமன். எனக்கு டீலிங் சரியில்லைனா நான் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன். எப்பவுமே பிசினஸ்ல இறக்கம் கூடாதுடா. மா, வாழ்க்கைனா வியாபாரமாமா? இல்லதான். சரி, நான் எதுக்கு அவளுக்கு வீடு கார் எல்லாம் கொடுத்தேன்? அவளோட ஸ்டேட்டஸ் உயர்த்தி அவளை நம்ம வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ப்ராசஸே கேன்சல். சோ நான் ஏன் ப்ராப்பர்ட்டியை கேக்குறேன். இதுல என்னடா தப்பு? தப்பெல்லாம் இல்ல சித்தி, சிம்பிளா ஒரே கேள்விதான், அவன் எங்க போவான்? அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. மா, உனக்கு யார் மேல கோவம்? எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? இந்த வீட்டு விஷயத்தை விடு. நீ ஏன் கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லு. எனக்கு அது பிடிக்கல. திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பத்தி பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. சித்தி, இது எஸ்கேபிசம். ஒரு வெள்ள அறிக்கை தாக்கல் பண்ற மாதிரி நீங்க ஏன் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லணும்? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கல. மா, அன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அஞ்சலி பர்த்டேக்கு போனோம். எல்லாமே சரியாதமா இருந்தது. சிரிச்சுக்கிட்டே கொண்டாட்டமா பேசிட்டு தான் இருந்தோம். திடீர்னு ஒரு சுனாமி வந்த மாதிரி அண்ணன் கண்ணம்மாவோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னா. அந்த நிமிஷம் உனக்கு கோவம் வந்தது. அது கண்ணம்மா பாரதி மேல இருக்கிற கோவம். அந்த கோவத்துல நீ ஏன் கல்யாண ப்ரொபோசல் கேன்சல் பண்ணிட்டு வந்த? இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது சரியில்லைம்மா. அகில், நீ எப்படி லாஜிக்கா பேசினாலும் எமோஷனலா பேசினாலும் நான் மாற மாட்டேன். அந்த வீட்டை நான் திருப்பி வாங்குவேன். மா, அஞ்சலி பாவம்மா. இனிமே அவ யாரோ, அதனால பாவம் பார்க்கவோ இல்ல இரக்கம் பார்க்கவோ நான் தயாரா இல்ல. சித்தி, அகில் என்ன எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல, என் காதுல வாழ வைங்கன்னு சொல்லல. நீங்க மறுத்துட்டு வந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அவ அஞ்சலி கிட்ட பேசல. ஆனா அவ மேல இருக்கிற அன்பு மாறாதுல்ல சித்தி. அது எனக்கு தேவையே இல்ல. அந்த குடும்பம் நம்ம முகத்துல கரிய பூசிருக்காங்க. அதனால அந்த வீட்ல இருந்து இன்னொரு மருமக இந்த வீட்டுக்கு வரதுக்கு சாத்தியமே இல்ல. நான் விடவே மாட்டேன். அந்த வீட்டை நான் திருப்பி வாங்கியே தீருவேன். இது இல்ல மணி, உனக்குள்ள நிறைய மனிதாபிமானம் இருக்குமா, அத
கொன்னுடுதம்மா. சரி அகில், இப்ப நீ சொல்லு. ஒரு அநாத ஆசிரமம் கட்ட போறேன், ஒரு 5 கோடி கொடுங்கன்னு கேளு. நான் எந்த கேள்வியும் கேட்காம உடனே உனக்கு பணம் தரேன்டா. ஆனா அவளுக்காக என்கிட்ட எதுவுமே கேட்காத. அம்மா, எனக்கு அநாத ஆசிரமெல்லாம் வேண்டாம்மா. அந்த குடும்பத்தை அநாதரவா விட்டுறாதுன்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. கடைசியா ஒண்ணு சொல்றேம்மா, நான் நல்லா இருக்கும்னு நினைச்சினா அந்த வீட்டை அஞ்சலிக்கு கொடுத்துருமா. நான் கல்யாணம் படிக்கலனாலும் அவ நல்லா இருக்கணும்மா. ஒரு நல்ல காதல். இன்னும் 15 நாள் இருக்கு, அதுக்குள்ள பேக் பண்றா. என்ன அஞ்சலி கண்ணே, பெட்டி படிக்கலாம் எடுத்து எங்க கிளம்பிட்ட? எங்க மாமியார் வீட்டுக்கு. ஆமா, அவங்களே நம்மள அடிச்சு துரத்த ரெடியா இருக்காங்க. இதுல நீ எங்கடி அங்க போய் உட்கார்ந்துகிட்டு? மா, அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு அவங்களுக்கே புரிய வைக்கணும். அவங்க என்னமா தப்பு பண்ணாங்க? இல்ல, ஒரு பெரிய இடத்துல மோதும் போது லாஜிக் கரெக்டா இருக்கணும்ல. இந்தா, இப்படி நம்மள நிறுத்ததியா விட்டது தப்பு இல்லையாடா? கொடுத்த வீட்டை நம்ம திருப்பி கொடுத்துருவோமா? ஆனா என்கிட்ட இருந்து எடுத்த வாழ்க்கைய யார் திருப்பி தருவா? என் போக்குல மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் அழகு பிடிச்சிருக்கு, நீதான் என் வீட்டு மருமகன்னு சொல்லி என்ன அழகி போட்டியிலே கலந்துக்க விடாம பண்ணிட்டாங்க. இப்ப என் கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணி நடுத்தருல நிறுத்தினா என்ன பண்றது? உன்னோட கோவம் நியாயம்தான். அதுக்கு எதுக்கு இப்ப பெட்டியை கட்டிட்டு போற? அங்க போய் நியாயம் கேட்க போறேன். இந்த வீட்ல எனக்கான இடத்த கொடுங்கன்னு கேட்க போறேன். சிரிப்பா சிரிச்சிட மாட்டாளா? அவ முறையா நிப்பா, நீ குறுக்கு சால்ல போறேங்கிற. ஆனா குறுக்கு சால்ல போன அவ முறையா போய் நிக்கிறா. ஆமாடி, அவன் முன்னாடி நின்னு போய் அசிங்கப்படக்கூடாது. ஓ, அவளுக்கு அந்த தைரியம்லாம் இருக்கா? என்ன பார்த்து சிரிச்சிருவாளா? எங்க போனாலும் என் திமிர நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நானாதான் இருப்பேன். இந்த பிரச்சனைக்குள்ள நான் வர விரும்பலப்பா. ஏன்னா கண்ணம்மா பண்ணது தப்புன்னா கண்ணம்மாவையும் நீங்க அந்த அளவுக்கு கசக்கி புழிஞ்சிருக்கீங்க. உங்க கோவத்துல இருக்கிற நியாயம் அவ கோவத்திலயும் இருக்கும்ல. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இங்க இருந்துட்டு அங்க சப்போர்ட் பண்றீங்களா? அஞ்சலி, அவ இப்போ பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. பணம் எடுக்காமலே கொத்துற வலிமை அவகிட்ட இருக்கு. ஆமாடி, தம்பி சொல்றது சரிதான். அவ முன்னால தலை குனிய கூடாது. அது இல்லக்கா, இப்ப அவங்க கிட்ட போய் நம்ம நியாயமும் கேட்க கூடாது. அப்படின்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தெருவும் திண்ணையுமா போகன்னு நினைக்கிறியா? முட்டாளுக்கு வேணும்னா சத்தம் தான் வீரம்னு தெரியும், ஆனா அமைதிதான் வீரம். இப்ப நமக்கு நிதானமும் பொறுமையும் தான் ரொம்ப முக்கியம். டேய், அதுக்காக கை கடையா நிக்கணுங்கிறியா? நீ உசு பேத்தாம இருமா. இப்ப நமக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. கண்ணம்மாவுக்கு பாரதி இருந்தான், அவ கைய புடிச்சு எல்லா எதிர்ப்பையும் மீறி அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். மாமா, அத பத்தி பேசாதீங்க. அவளை பத்தியே பேசாதீங்க. பாரதி கண்ணம்மா, அந்த பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. உனக்கு அந்த வீட்டுல யார் சப்போர்ட் இருக்கு? அகில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உனக்கு சப்போர்ட் பண்ணுவானா?
பண்ண மாட்டான். ஏன்னா நீ பண்ற அளவுக்கு அவன்கிட்ட பழகல. அவன் அன்பா காதலா வந்தப்பெல்லாம் நீ அவனை அவமானப்படுத்தி துரத்தி இருக்க. இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியாது. அவன்கிட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீ பேசியிருக்கியா? சரி, இப்ப அவன் அம்மா பக்கமா இல்ல உன் பக்கமா? என்னடா என்ன நம்ம கேக்குற? ரொம்ப நியாயமா கேக்குறேன்க்கா. அந்த வீட்ல நமக்கு ஒரு பிடிமானம் வேணும்க்கா. சௌந்தர்யா அஞ்சலிய வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அஞ்சலிய வேணும்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமா வேணாமா? இப்ப என்ன தாண்டா சொல்ல வர? எதுவுமே கேட்க கூடாதுங்கிறியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்ல வரேன். 15 நாள்ல வீட்டை காலி பண்ணணுமேடா. அது அப்படி பார்க்காதம்மா. வீட்டை காலி பண்றதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. அப்படி பாரு. அவங்க கிட்ட நாம எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லல. அத நாம கேட்போம்னு சொல்றேன். அஞ்சலிய கேட்க வேணாம்னு சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? முதல்ல அகிலனை கல்யாணம் பண்ற ஐடியா உனக்கு இருக்கா? என்னடா பைத்தியக்காரை மாதிரி ஒரு கேள்வி கேக்குற? முதல்ல அவ பதில் சொல்லட்டும்க்கா. வாய் திறந்து சொல்லேண்டி. இந்த வீடு, கார், பணம், எதிர்காலம் இது எல்லாமே அந்த புள்ளியில தான் இருக்கு. அகிலனா நீ கட்டிக்கிறியா இல்லையா? டேய், கல்யாணத்தை நிறுத்தினதுனால தானே இவ்வளவு டென்ஷன் ஆனா? இல்லக்கா, அப்படி ஆயிருந்தா இந்நேரம் அகிலனும் அஞ்சலியும் பேசியிருப்பாங்க. அஞ்சலி, எல்லாமே ஒரு கணக்கு தான். எந்த சூழ்நிலையில யார ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தணும், அவ்வளவுதான் லைஃப். உன்கிட்ட 2 கார்டு கிடைச்சது, சௌந்தர்யா, அகிலன். நீ 2யுமே யூஸ் பண்ணல. ஆனா கண்ணம்மா கிட்ட பாரதிங்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு தான் கிடைச்சது. கரெக்டா யூஸ் பண்ணி இப்ப சௌந்தர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட மருமக ஆயிட்டா. பேசி பேசி குழப்பாதடா. என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாருமா, நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. போய் பேசுறதா இருந்தா நீ போய் பேசுக்கா. அஞ்சலி போக வேணாம்னு சொல்றேன். அஞ்சலி அகிலன் கிட்ட பேசட்டும். நான் அகிலன் கிட்ட பேசி என்ன ஆக போகுது? ரொம்ப சிம்பிள். ஒரு பையன் கைய விட்டு போயிட்டான், இன்னொரு பையனும் கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அம்மா, தம்பி சொல்றது கரெக்ட் தாமா. நீ இவள உள்ள பிடிச்சு போடு, நான் போய் பேசிட்டு வரேன். அக்கா, கோவமா பேசிடாதக்கா. ஒரே சொல்லால மடக்கிடுவாங்க. எவனு கிட்ட வர மாட்டேன் மாமா. எல்லாத்துட்டையும் உன் மருமகன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் தான் உன் அட்டண்டர். 5 ஏக்கர் நிலம் மாமா. அதை அப்படியே ஆட்டே போலாம் தான் வந்தேன். ஆனா உன் பொண்ணு என்னைய விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு போயிட்டா. அதுக்காக சும்மா விட்டுருவான அந்த மாயாண்டி. அதுவும் ஒரு வாட்டி என் மனசுல என்ட்ரி ஆயிட்டா
நான் துரோகம் பண்ணதே கிடையாது, சும்மா விட்டதும் இல்ல. இவளை மட்டும் என்ன விட்டுருவானா? உன் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி உன்னை பார்க்க வருவாங்கல்ல, வரட்டும். அவங்க முடிவு என் கையில தான். அன்னைக்கு என்னை எப்படி அடிச்சு துரத்துன, இப்ப கெஞ்சுற. கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் நடக்கிறது நடந்தே தீரும். என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணும் 5 ஏக்கர் நிலமும் எனக்கு தான். யாருங்க நீங்க? இங்க என்ன பண்றீங்க? மாஸ்க் வேற ரிமூவ் ஆயிருக்கு. டாக்டர், டாக்டர். மாமா, ஐயோ மாமாக்கு ஏதோ ஆச்சு. டாக்டர் ப்ளீஸ் மாமா வாங்க. என் மாமாக்கு ஏதோ ஆயி போச்சே, ப்ளீஸ் என்னன்னு பாருங்க டாக்டர். பாருங்க பாருங்க. ஹலோ மிஸ்டர், யாருங்க நீங்க? நான் இவரோட மருமைங்க, இவர் பொண்ணை கட்டிக்கிட்டவங்க. உங்க பேர் என்ன? மாயாண்டி. ஏங்க சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? உரிமையில எல்லாம் இப்படி கூட வந்து நிப்போமா? உங்க வீட்ல யாராவது சொந்தக்காரங்க நம்பர் இருக்கா? டாக்டர், இவரோட பிஹேவியர், ஆட்டிடியூட் எதுவுமே சரியில்லை. இவரை மெயின் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க. சந்தேகத்துக்குரிய நபரா இருக்காருன்னு சொல்லுங்க. சரிங்க டாக்டர். என்னங்க இவ்வளவு சொல்ற நம்ப மாட்டீங்களா? இருங்க இப்ப நானே போன் போட்டு வர சொல்றேன் பாருங்க. உங்க சொந்தக்காரங்க யார் நம்பராவது கொடுங்க. அவருக்கு பேனா கொடு. கண்ணம்மா. கண்ணம்மான்னு எழுதியிருக்காரு. யாரு இவங்க? ஒருவேளை இவரோட பொண்ணா இருக்குமோ டாக்டர்? சரி, ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அப்பா, என்ன சொல்றீங்க? ஐயோ அப்பா, ஐயோ அப்பா. சித்தி, அப்பாக்கு நான் சித்தி. அப்பாக்கு உன்னை நினைச்சு நினைச்சு அந்த மனுஷனுக்கு நெஞ்சடிச்சு போச்சு. போதா குறைக்கி, உன்னை கட்டிக்கிற ஆசைப்பட்ட மாயாண்டி நீ கிடைக்கல என்ற ஆத்திரத்துல நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போயிட்டேன்டி. சாவத்தவளை எல்லாம் ஒன்னாலதாண்டி. எனக்குன்னு வந்து பாச்சிருக்க பாரு. நான் வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து கால சுத்தின பாம்பு மாதிரி கொத்தி கொத்தி ஏன் வாழ்க்கையை வீண் அடிச்ச. இப்ப என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே கம்பீரமா வந்து நிப்பியாடி. அண்ணி, இவ கண்ணீரை நம்பிராதீங்க. இவ அழுதழுதிய காரிய சாதிக்கிறவ. பெரிய தம்பி இவ அழகுலையும் குணத்திலையும் மயங்கல நீ. இதோ இந்த கண்ணீருக்கு இறக்கப்பட்டுதான் கட்டிக்கிட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்த தம்பி
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ வண்டவாளத்தை புட்டு புட்டு வச்சிருப்பேன். அமிக்கி அறுத்தவ மாதிரி யாருக்கும் சொல்லாம கொள்ளாம அப்பனும் புள்ளையுமா இந்த காரியத்தை பண்ணிட்டாங்க அண்ணி. நீ பண்ணி வச்ச காரியத்தினால இருக்க வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்கடி. இவ பண்ண காரியத்துக்காக ஏன் அஞ்சலிய பழி வாங்கிறாதீங்க அண்ணி. அஞ்சலி கல்யாணத்துக்கு சம்மதிங்க அண்ணி. எங்களை அந்த வீட்லயே இருக்கிறதுக்கு பெருந்தன்மையா அனுமதிங்க அண்ணி. காலங்காலத்துக்கு உங்க உப்பத்தின் நன்றியோட நாங்க உங்க கூடயே இருப்போம் அண்ணி.